இதுதான் RSS பிஜேபி ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பரப்புரை பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை பெற இருக்கும் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழர் தலைவர் மாணமிகு ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்களுக்கும், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மேனாள் அமைச்சர் மாநில மகளிர் தொண்டரணி இணைச் செயலாளர் என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரி தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் அன்பிற்கினிய அப்பா சேங்கை மாறன் அவர்களுக்கும், மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி நிர்வாகிகள், குழுமி இருக்கக்கூடிய பொதுமக்கள், வர்த்தக பெருமக்கள், ஊடகத்துறை நண்பர்கள், காவல்துறை அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த நிதியளிப்பு விழா, எதற்காக இந்த இடத்திற்கு மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கு ஆசிரியர் வீரமணி அவர்களினுடைய வருகை, எதற்காக இந்த இடத்தில் ஒரு பொதுக்கூட்டம், எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். இந்த நிதியளிப்பு விழா என்பது சாதாரணமாக நாம் பெரியார் அவர்களினுடைய சிலைக்கு நிதியை அழித்துவிட்டு இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு சென்று கலைந்து விடுவதற்கான கூட்டம் இது அல்ல. மாறாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த ஒன்றிய பிஜேபி அரசு தமிழினுடைய கலாச்சாரத்தை, தமிழினுடைய பண்பாட்டை அழிப்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டை காவிமயமாக ஆக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த பொழுது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் யோசித்தார். என்ன யோசித்தார் என்றால், இந்த காவிமயமாக ஆக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங் பரிவார் கூட்டத்தை தமிழை நேசித்து வருங்கால தலைமுறையினருக்கு தமிழை அடையாளம் காட்ட வேண்டும் என்று எண்ணி, கன்னியாகுமரியில் லெமுரியா கண்டம் என்ற ஒன்று இருக்கிறது, அங்கு ஆதித்தமிழர்கள் வாழ்ந்தார்கள், அந்த குமரி கண்டத்தில் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருந்திருக்கிறது என்பதை எண்ணி, இங்கு வள்ளுவனுக்கு வானுயர சிலை அமைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஏன் என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையையும் காவிமயமாக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இந்த சங் பரிவார் கூட்டம். அப்பொழுது வருங்கால தலைமுறையினர் இந்த லெமுரியா கண்டம் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது விவேகானந்தர் பாறைக்குத்தான் செல்ல வேண்டும் என்பதை தாண்டி, வள்ளுவனுக்கும் ஈரடியில் இந்த உலகத்தை அளந்த வள்ளுவ பெருந்தகைக்கு வானுயர சிலை அமைக்க வேண்டும் என்பதை எண்ணி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உட்கார்ந்த நிலையில் கூட வள்ளுவன் இருக்கக்கூடாது, நிமிர்ந்த நிலையில் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணி, தமிழை போற்ற வேண்டும் என்று எண்ணி வானுயர சிலை அமைத்தவர் கலைஞர் அவர்கள். அதே இழையைத்தான் இன்று ஆசிரியர் வீரமணி அவர்கள், பெரியார் எப்படி எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரோ, பெரியாரினுடைய தடி எப்படி இந்த ஆரிய கூட்டத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறதோ, பெரியார் எப்படி 95 வயது வரை மூத்திர வாழியை தூக்கிக் கொண்டு இந்த சூத்திர இழிவுகளை அகற்றுவதற்கு மேடை தோறும் முழங்கினாரோ, சாலை தோறும் முழங்கினாரோ, வீதி தோறும் முழங்கினாரோ, இன்று வரை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இருந்து கொண்டிருப்பவர் பெரியார் அவர்கள். அந்த பெரியாரை யாராலும் எவராலும் அசைக்க முடியாது. அந்த பெரியாருக்கு திருச்சியில் வானுயர சிலை அமைக்க வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் தீர்மானித்து அதற்கான இந்த நிதியளிப்பு விழா பொதுக்கூட்டம். RSS என்பது என்ன?
3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். அந்த RSSனுடைய கைக்கூலிகளாக அமித்ஷாவில் இருந்து, மோடியில் இருந்து, அம்பானி, அதானி, டாடா, பிர்லா என்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொடங்கி எல்லோரும் இன்று RSSனுடைய கைக்கூலியாக இருந்து கொண்டு, அவர்களினுடைய கைப்பாவையாக மோடி இருந்து கொண்டு தமிழ்நாட்டை மறுபடியும் தலைகுனிய வைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது இந்த பாசிச கும்பல். இப்பொழுது அல்ல, நீதி கட்சி தொடங்கிய காலத்திற்கு முன்பிலிருந்தே எப்படியெல்லாம் மனிதர்களை பிரித்து பார்த்தார்கள். கோவில்களில் நீ வெளியே நீ உள்ளே செல்லலாம் என்று இந்த அடக்குமுறையை கொண்டு வந்தார்கள். இந்த குளத்தில் நீ தண்ணீர் அருந்தலாம், நீ தண்ணீர் அருந்தக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் தந்தை பெரியார். சமூக நீதி, சமத்துவம், சமூக செயற்பாட்டாளராக, சிந்தனையாளராக, கருத்தியல்வாதியாக, பெண்ணிய விடுதலைக்கு, கல்விக்கு, தொழிலுக்கு என்று வீதிதோறும் தந்தை பெரியார் இன்று பேசுகிறார்கள். இந்த தற்கூரி கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்தார் பெரியார்? யார் இந்த பெரியார் என்று பேசுபவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இன்று கருப்பு உடையணிந்து, மேடையிலும் கீழும் பெண்கள் கருப்பாக உடையணிந்து ஒரு புகழோடும் பேரோடும் இன்று நாங்கள் நிமிர்ந்த நடையுடன் அமர்ந்து கருத்தியலை பேச முன்னின்று வருகிறோம் என்று சொன்னால், தந்தை பெரியார் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கவே முடியாது. பொது வாழ்க்கைக்கு பெண்கள் வருவதற்கு ஒரு அச்சாணியாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார் பெரியார் என்று பேசுபவர்கள் மத்தியில் தள்ளாடிய வயதிலும் சாலைகளில் நின்று கொண்டு, கூட்டம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, என் மக்களுக்கு கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கை நாட்டாக இருந்தவர்கள் எல்லாம் இன்று கையொப்பம் விடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனைகள் கூர்மையான, அறிவுலகினுடைய திறவுகோலாக, ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு எச்சரிக்கை ஒளியாக, தீண்டாமை என்ற ஒரு மிகப்பெரிய ஒன்றை தூக்கி பொசுக்கிய ஒரு மாபெரும் சிந்தனையாளர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால்தான் அந்த பெருங்கிழவனை பார்த்தாலே அச்சப்படுகிறது ஒன்றிய அரசு. எப்படியாவது இந்த பண்பாடை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை மறுபடியும் நாங்கள் முன்னோக்கி இருந்ததையெல்லாம் திருப்பி கொண்டு வந்து விடலாம். மனு தர்மம் தான் பெரிது. அந்த மனு தர்மத்தை மறுபடியும் கொண்டு வந்து நீ தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு என்று பேசுபவர்கள் மத்தியில் மறுபடியும் அதை கொண்டு வந்து விடலாம் என்று நீ நவீன வர்ணாசிரமத்தை திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசினுடைய சிம்ம சொப்பனம் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு உங்களுடைய மனு தர்மத்தை கொண்டு வந்து நான் தான் பெரியவன், நீ கீழ்ந்தவன் என்று, நாம் சூத்திரர்கள், நீங்கள் எல்லோரும் எனக்கு கீழானவர்கள் என்று கொண்டு வருவதற்கு நவீனமாக மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, விஸ்வகர்மா யோஜனா, எத்தனை இதெல்லாம் முன்னாடி இருந்தது. நான் முதலில் சொன்னது போல, நீ நுழையக்கூடாது, நீ இங்க தண்ணீர் குடிக்க கூடாது, நீ என் அருகில் அமரக்கூடாது என்று சொன்னார்களே, அதையெல்லாம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை இது போன்ற பித்தலாட்டங்கள் எல்லாம் இங்கு நடக்காது என்பதை இந்த சங்கி கூட்டங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான பொதுக்கூட்டம் தான் இது. எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னது போல சீமான் அவர்கள் வாயில் வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தொலைக்காட்சியிலேயோ தொலைபேசியிலேயோ அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டிருப்பீர்கள். அந்த பொய்யும் பரட்டும் எவ்வளவு தூரம் உண்மை என்பது எல்லோருக்கும் தெரிந்து போயிட்டு. ஏன்னா செய்தியாளர்களிடம் சந்திப்பதிலிருந்து, உடனிருப்பவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாததிலிருந்து, யாரினுடைய வயிற்று பிழைப்பிற்காக, நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய வயிற்று பிழைப்பிற்காக இதே தீக்கா மேடைகளில் மண்டியிட்டு கிடந்து பொதுக்கூட்டம் முடியும் வரை வாயிற்படியில் அமர்ந்திருந்து ஏதாவது பேசிவிட்டு பெரியாரை புகழ்ந்து விட்டு நீங்கள் அங்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகையில் தான் சாப்பாடு சாப்பிட்டீர்கள். அதுக்கு முதல்ல நன்றியுணர்வோடு சீமான் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எச்சரித்து கூறிக்கொள்கிறேன்.
என்ன பேச வேண்டும் என்பதை தெரிந்து பேச வேண்டும். அண்ணன் சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி பேசி புகழ்ந்தவர்கள் நீங்கள். நீங்கள் வயிறு வளர்த்து உடல் வளர்த்தது தீகா மேடை, தீகாவினால் தான். பின்பு நாம் தமிழர் இயக்கம் தொடங்கியது பிறகும் பெரியார் அவர்களுக்கு நினைவஞ்சலி புகழஞ்சலி எல்லாம் நடத்தி தந்தை பெரியார் அவர்கள் பெண்களினுடைய வழிகாட்டி, தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதியினுடைய வழிகாட்டி என்று பேசிவிட்டு இன்று பெரியாரை எதிர்த்து நேற்று முளைத்த காளான் எல்லாம் விவாதம் நடத்துகிறார். இந்த புறம் 4 பேர், இந்த புறம் 4 பேர் என்று சொல்லி 95 வயதில் தள்ளாடிய வயதில் இடுப்பில் துளை போட்டு மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு இடஒதுக்கீடு, சமூக நீதி, பெண்ணிய விடுதலை, தீண்டாமை உணர்வை தாண்டி பேசிய அந்த மனிதனை, அந்த பெருந்தாடி கொண்ட பெருங்கிழவனை நேற்று முளைத்த காளான் எல்லாம் அமர்ந்திருந்து பேசுகிறார்கள். பாருங்க, பெரியாரை ஒருமையில் பேசுகிறது, அதை கைதட்டி சிரிக்கிறார்கள், கைதட்டி ரசிக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் தமிழரை பற்றி என்ன தெரிகிறது? தத்துவம் என்னவென்று தெரியவில்லை. தந்தை பெரியாரினுடைய புத்தகங்களை வாசிக்கவில்லை. ஆசிரியர் வீரமணி அவர்களினுடைய புத்தகங்களை வாசிக்கவில்லை. அண்ணன் சொன்னார், நாம் அமர்ந்தோம், பெரியாரை திட்ட சொன்னார், திட்டினோம், என்ன பேச வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார், அதை பேசினோம், கைதட்டல் வாங்கினோம், நாம் சென்று கலைந்தோம். இதுதான் நாம் தமிழரினுடைய நோக்கம். அன்பு மக்கள், இங்கு மானாமதுரை சட்டமன்ற தொகுதி மக்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன், தந்தை பெரியார் வெறும் கடவுள் மறுப்பாளர் மட்டுமல்ல. இன்னைக்கு தந்தை பெரியாரினுடைய தீர்மானங்கள் இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் இருந்திருக்கார். இன்று காவல்துறை நண்பர்கள் இவ்வளவு பேர் நாம் நின்று கொண்டிருக்கிறீர்கள். பெரியார் அன்னைக்கு சொன்னார், செங்கல்பட்டு மாநாடு, பெண்களை புறந்தள்ளுகிறார்கள், பெண்களுக்கான உரிமை கிடைக்கவில்லை, பெண்களை ஒரு மரியாதை இல்லாத இடமாக நினைக்கிறார்கள், பெண்கள் எந்த இடத்திலும் முன்னோக்கி செல்ல முடியவில்லை அந்த காலத்தில். அப்பொழுது தந்தை பெரியார் சொல்கிறார், பெண்களுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும், பெண்களுக்கும் ஒரு முன்னுரிமை கிடைக்கும். எப்பொழுது? அந்த காவல்துறையினுடைய உடுப்பை பெண்களுக்கு அணியும் பொழுது, தானாக அந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் நடந்து செல்லும் பொழுது வேட்டியை மடித்து கட்டி கொண்டிருந்தாலும் அந்த காவல்துறை அதிகாரி எதிரில் நடந்து சென்ற பொழுது அந்த வேட்டியினுடைய மடிப்பு கீழே இறங்கி அவிழ்த்து விடும். இதை தந்தை பெரியார் சொல்கிறார். ஆகவே பெண்களுக்கும் காவல்துறையில் இடம் உண்டு. இந்த தீர்மானத்தை தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்டமாக வடிவமைக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தந்தை பெரியார் அவர்களுடைய தீர்மானம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமாக வடிவமெடுக்கிறது. பெண்களினுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, இடஒதுக்கீடு நாம் கை நாட்டாக இருந்தோம் என்று கையொப்பமாக மாற்றி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம் அன்பு மக்கள், நீங்கள் தந்தை பெரியார் அவர்களினுடைய இந்த கொள்கைக்காக நாம் ஒரு பொழுதும் அந்த நன்றியுணர்வை மறக்கவே கூடாது. எத்தனை எத்தனை இடர்பாடுகளை, இடையூறுகளை இந்த RSS பிஜேபி கொண்டு வந்தது. எத்தனை எத்தனை இடர்பாடுகள். இப்படி கீழடி என்ற ஒரு தொன்மை வாய்ந்த நாகரிகம் இருக்கிறது. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் அந்த கீழடி என்ற இடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சென்று போய் பார்க்கும் பொழுது நாம் அன்றைய காலகட்டத்தில் கீழடியில் வாழ்வதற்கான அந்த அடையாளத்தை நாம் பார்க்க முடிகிறது. யாரால்? திராவிட முன்னேற்ற கழகத்தால். வேறு யார் வந்திருந்தாலும் அதை செய்திருக்க முடியாது. எதனால் என்று சொன்னால், அந்த கீழடி என்ற ஒன்றை என் அன்பு மக்கள், நீங்கள் எல்லோரும் பார்க்காதவர்கள், நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். அது நம்முடைய மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கிறது. நீங்கள் அதை சென்று பார்க்க வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அமர்நாத் ராதாகிருஷ்ணன் என்ற ஒருவரை இந்த பிஜேபி என்ன செய்தது தெரியுமா? அங்கு ராமன் இருந்ததற்கான அறிக்கையை வெளியிட சொல்லி இந்த ஒன்றிய அரசு அவரை நியமிக்கிறது. ஆனால் அவர் என்ன அறிக்கை கொடுத்தார் தெரியுமா? இங்கு எந்த கடவுள் இருந்ததற்கான அடையாளமும் இங்கு இல்லை, இங்கு மூதாதையர்களை வழிபட்டதற்கான அடையாளங்கள் தான் இருக்கின்றன. தாளிகளில் இருந்து, மாட குழிகளில் இருந்து, கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள்
காலங்கள் வரை இதுதான் இருந்திருக்கிறதே தவிர ராமனோ சீதையோ மற்ற எந்த கடவுளினுடைய அடையாளங்கள் எதுவும் இங்கு இல்லை என்ற அறிக்கையை அங்க அவர் கொடுக்கிறார். இது ஒரு காரணம் தான், வேறு எந்த இதையும் அவர் செய்யவில்லை. உடனடியாக அவரை மாற்றுகிறார். உடனடியாக நீக்கிவிட்டு ஸ்ரீராமன் என்பவரை கொண்டு வந்து நியமிக்கிறார். அங்கு எதுவுமே இல்லை என்பதை, அப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த அந்த அகழாய்வை ஒன்றுமில்லை என்று சொல்லி குழியை போட்டு முடிப்பதை போல இவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த தொன்மையை முடிக்க பார்ப்பதற்கான வேலையை பிஜேபி அரசு செய்தது. என்னது தமிழ்நாடு என்பது, இந்த தமிழர்கள் என்பவர்கள் ஆதித்தமிழர்களாக இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்களா? இவர்களிடத்தில் இப்படி ஒரு அணிகலன் போட்டிருக்கிறார்களா? இவர்களிடத்தில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லையா? இவர்கள் ஒற்றுமையாக மூதாதையர்களை வழிபட்டவர்களா? இதெல்லாம் RSS பிஜேபிக்கு அங்க அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால், எப்படி இப்ப ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் வைகை ஆற்றுக்கரை ஓரத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்களா என்று சொல்லி இதனையும் புதைக்க பார்த்தது ஒன்றிய பிஜேபி அரசு. ஆனால் நீ மூடினாலும், நீ என் நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை மூட நினைத்தாலும், தந்தை பெரியார் வழிவந்த கொள்கை வீரனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று கீழடியை நாம் பார்க்கும் பொழுது, இந்த கீழடியை பார்க்கும் பொழுது நாம் உண்மையிலேயே கீழடியில் இப்படித்தான் வாழ்ந்தார்களா என்பதை நாம் கண்முன்னே காண்பிக்கிறது திராவிட மாடல் ஆட்சி முறை. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று பேசுகிறார்கள். இதுவும் அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏன் பெண் பிள்ளை என்றால் சொத்தில் சமபங்கு கொடுக்க கூடாதா? அதே தாயின் வயிற்றிலிருந்து தானே பெண் பிள்ளையும் பிறக்கிறது, ஆண் பிள்ளையும் பிறக்கிறது. இருவரும் ஒரே கருவறையில் இருந்து தானே பிறக்கிறார்கள். இதில் என்ன பாகுபாடு? பெண் பிள்ளை ஆண் பிள்ளை. ஒரு வீட்டிற்கு நாம் திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் அது நம் பெண் பிள்ளை இல்லையா? இதை பெரியார் சிந்திக்கிறார். ஏன் அந்த இடத்தில் அந்த பிள்ளைக்கான உரிமை கிடைக்கிறதா? அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் என் அப்பன் வீட்டில் இருந்து எனக்கு கிடைக்கும் என்று அந்த பிள்ளை அந்த உரிமையை தேடிக்கொள்ளும் என்று சொல்லி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற தீர்மானத்தை தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வருகிறார். அதை நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்ட வடிவம் காண்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு தீர்மானத்தையும் பெரியார் கொண்டு வரும் பொழுது 5 வயது சிறுவனாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதை அவர் சட்டமாக ஆக்கும் பொழுது தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை எவ்வளவு ஒரு மகிழ்வையும் பாராட்டையும் கொண்டிருக்கும் என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று RSS பிஜேபி என்ன செய்கிறது? தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க வேண்டும். எதிலும் தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தொழிலும் முன்னேறக்கூடாது, கல்வியிலும் முன்னேறக்கூடாது. நீட் தேர்வு கொண்டு வருவோம், பிள்ளைகளை மருத்துவ கனவை பொசுக்குவோம். அனிதா தொடங்கி 22க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறார்கள். பரவாயில்லை, நாங்கள் நீட்டை கொண்டு வருவோம் என்று திணிக்கிறது. மறுபடி இப்ப என்ன கொண்டு வந்துட்டாங்க? சரி, நம்ம எப்படியாவது மருத்துவராயிரலாம்னு இந்த மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் ஒரு கிராமத்துல, பாமர கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை மருத்துவர் ஆகணும்னு நினைக்குது. ஆனா இப்ப ஆக முடியாது. அது தந்தைகிட்ட என்ன சொல்லுது? நான் மருத்துவராக முடியாது. அதற்கு பதிலாக நான் மருத்துவராக ஆக முடியவில்லை, சரி நான் பாராமெடிக்கல் கோர்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து நான் மருத்துவம் சார்ந்த துறையில் நான் அதில் ஒரு அதிகாரியாக மாறுகிறேன் என்று அந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் இது இல்லை இது என்று எடுக்கும் பொழுது அங்க வைக்கிறான் புரிய. என்னன்னு, நீ மருத்துவராகவும் ஆகக்கூடாது, அந்த துறையில் வேற தேர்வை நீ நியமித்தாலும் அதிலும் நீ வரக்கூடாது என்று சொல்லி இனி பாராமெடிக்கல் கோர்ஸ் நீ படித்தாலும் அதுக்கும் நீட் தேர்வை கொண்டு வந்துட்டாங்க பிஜேபி. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வடநாட்டில் இருந்து நீ வங்கிகளில் உட்காரலாம், வடநாட்டில் இருந்து நீ மருத்துவராகலாம். இங்க வந்து வடநாட்டில் இருந்து இங்க வந்து வங்கிகள்ல என்னுடைய பாமர கிராமத்து மக்கள் ஒரு சலான் ஃபில் பண்ண முடியல, அங்க இருக்கக்கூடிய அதிகாரி வேறொரு மொழியில் பேசுகிறார், அவர்களுக்கான மொழி இல்லை. இதையே தான் கோவில்களிலும் நடந்தது. அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். கோவில் கூடாரங்களில் இவர்கள் எல்லாம் கயவர்களாக
தமிழ் பிள்ளைகள் கடவுளோடு முறையிடுகிறார்கள். நடுவில் நின்று கொண்டு அர்ச்சகர் என்பவர் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத சமஸ்கிருத மொழியில் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் முருகனை தமிழ் கடவுள் முருகன் என்று கூறுகிறோம். அப்ப இணைப்பு யாருடன் இருக்கிறது? இணைப்பு யாரோடு இருக்கிறது? கருவறைக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ் மக்களோடு இருக்கிறதா, இல்லை உள்ளே நின்று இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியில் எந்த ஒரு மாநிலத்திலும் முகாந்திரமல்லாத ஒரு மொழியாக இருக்கக்கூடிய செத்துப்போன சமஸ்கிருத மொழியில் இருக்கிறதா? இதைத்தான் பெரியார் கேட்டார். இதைத்தான் கேட்டார். கடவுளுக்கும் நமக்குமான மொழி புரிகிறது. இடையில் இருப்பவர்கள், நீங்கள் எல்லா கோவில்களிலும் என்று சென்று பார்த்திருந்தால் தெரியும், அர்ச்சகரை தவிர யாரும் உள்ளே நுழையக்கூடாது. மொழி எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கு, நீங்க பேசுகிற மொழி வேறு வேறையாக இருக்கிறது. ஆனால் உங்களை தாண்டி நாங்கள் உள்ளே போகக்கூடாது. ஏன்? நாங்கள் எல்லோரும் சூத்திரர்கள். இதை தகர்த்தெறிந்தவர் தந்தை பெரியார். இதை பேசினால் இந்த சங்கி கூட்டத்திற்கு தந்தை பெரியார் சிம்ம சொப்பனமாக தெரியப்படுகிறார். இதை பேசினால் பெரியார் ஒரு கருப்பு சட்டை போட்டவர், கடவுள் மறுப்பாளர் என்று பிரித்து பேசுகிறது இந்த சங்கி கூட்டம். என் அன்பு மக்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மொழியை கொண்டு வந்து திணிக்க பார்த்தார்கள். தந்தை பெரியார் பேசியதை இன்று வந்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள். பெரியாரினுடைய பெருந்தொண்டன் பாரதிதாசன் பாடினார், இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த போதும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவோர். எப்படி? இந்திக்கு சலுகை தந்திடுவோர் அந்த ஈனரை, யார? இந்த சங்கி ஆரிய கூட்டத்தை, அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் அப்படின்னு பாடுறது யார் தெரியுமா? யார் தெரியுமா? பெரியாரினுடைய பெருந்தொண்டன் பாரதிதாசன். பாடல் அன்னைக்கு பாடினவரு இன்னைக்கு மறுபடியும் வந்து இந்திய கொண்டு வந்து திணித்து மும்மொழி கொள்கைன்னு உன்னை கொண்டுட்டு வந்து, நீ இந்திய படிச்சாதான் நான் இன்னைக்கு 3458 கோடிய உனக்கு நான் தருவேன், இல்லைன்னா நான் தரமாட்டேன். இதெல்லாம் என்னது? முன்னாடி இருந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய நவீன மனு தர்மமாக இன்று வந்து நம்மை மாற்ற நினைக்கிறார்கள். அன்பு மக்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டம், நான் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டம் ஒன்று இருக்கிறது நவீனமாக. என்ன தெரியுமா? நம்முடைய மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் ஒரு குயவர் மண்பாண்டம் செய்கிறார். அவரினுடைய பிள்ளை படித்து முன்னேற வேண்டும், கல்வியில் வளர்ச்சி அடைய வேண்டும். தன் அப்பா செய்த தொழில் ஒரு புறம் இருந்தாலும் அவரை இன்னும் நான் மெருகேற்றி அவருக்கு நான் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, படி, ஒன்று சேர், படி, நல்லபடியாக முன்னேறி என்று சொல்கிறது திராவிட மாடல் அரசு. இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உன் அப்பா மண்பாண்டம் செய்கிறாரா, உன் அப்பா என்ன குலத்தொழில் செய்கிறார், அதை நீ அப்படியே பின்பற்று, அப்படியே பின்பற்று. நீ பின்பற்றினால் உனக்கு இதற்கு ஒரு மானியம் வழங்குகிறோம் என்று சொல்கிறது இந்த ஆரிய சங்கி கும்பல். இதைத்தான் நாம் தமிழரும் சொல்லுகிறது. ஆடு மாடு மேற்பதை திராவிட மாடலோ நம் முதல்வரோ, இல்லை திராவிட மாடல் அரசினுடைய கூட்டணி கட்சி தோழர்களோ அவமானமாக நினைக்கவில்லை. விவசாயம் என்பது வெகுமானம் தான், வருமானம் தான், பெருமைதான். ஆனால் அந்த பிள்ளைகளை முன்னோக்கி ஒரு மருத்துவராக, பொறியாளராக இப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்று சொல்லி அழகு பார்த்து நினைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதைத்தான் இப்பொழுது நம் முதல்வர் சட்டமாக வடிவமைத்து அதை நம் பிள்ளைகளுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தந்தை பெரியாரை பார்க்கும் பொழுது ஆரிய சங்கி கூட்டத்திற்கு எப்படி எச்சரிக்கை ஒளி, ஒரு சிம்ம சொப்பனம் தெரிந்ததோ, இன்று தந்தை பெரியாரினுடைய வடிவம் அப்படியே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய வடிவில் வந்ததனால் தான் அவரை பார்க்கும் பொழுது அச்சம் காண்கிறார்கள். என்ன இது, முன்னொரு காலத்தில் போட்ட தீர்மானம் எல்லாம் இன்னைக்கு சட்டமாக வந்துவிட்டது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்ததெல்லாம் இன்று சட்டமாகிறது. எப்படி எப்படி இது அண்ணாவோடு நின்றுவிடும் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார். முத்தமிழறிஞர் கலைஞரோடு
நீயே விளைவித்த பொருளை, நீயே உற்பத்தி செய்த பொருளை நீயே நின்று விற்க வேண்டுமா? ஓ உழவர் சந்தை. இதையெல்லாம் யார் செய்தா? எடப்பாடி பழனிசாமி வந்து செய்திருவார். பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் ஒரு புள்ளி வைத்தார். இன்று அதை வடிவமைத்து மக்களோடு மக்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியாலும் செய்ய முடியாது. 1000 ரூபாய், வயது 72 நம் முதல்வருக்கு. முதுமை, நடக்க முடிந்ததோ முடியலையோ நடக்கிறார். வயதான மக்களுக்கு கை கொடுக்கிறார், பிள்ளைகளுக்கு முத்தமிடுகிறார், நடந்து செல்கிறார். தூக்கம் இல்லை. இருந்தாலும் என் பெண்களுக்கு, என் அன்பு மக்களுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு உரிமை இல்லை ஒரு காலத்தில். ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு என்ன பேர் வேணாலும் வச்சிருந்திருக்கலாம் நம்ம முதல்வர் அவர்கள். என்ன பேர் வேணாலும் வச்சிருக்கிறார். ஏன் அதை கலைஞர் உரிமை தொகை? என் அன்பு மக்கள், என் பெண்கள் போய் அந்த 1000 ரூபாயை கையில வாங்கும் போது ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த உரிமை இது என்று சொல்லி அந்த 1000 ரூபாயை கையில் வாங்கும் பொழுது திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெருமை என் பெண்களுக்கு போய் சேர்கிறது. இது எடப்பாடி பழனிசாமியால முடியுமா? முடியாது. ஏன்? நம்முடைய மாநில சுயாட்சியை நசுக்குகிற, நம்முடைய மாநில அரசிற்கு வர வேண்டிய நிதியை, குடிநீர் இணைப்பு நிதி வரவில்லை இந்த பட்ஜெட்ல. குடிநீர் இணைப்பு நிதி இல்லை, 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி இல்லை. இதையெல்லாம் நிறுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நிதிகளை நாம் அன்றாட வேலை பார்த்து வரி கொடுக்கிறோம், சும்மா இல்லை. அந்த வரி காசை வாங்கும் போது மட்டும் இனிக்குது இல்ல, அதை எங்களுக்கு திருப்பி தர்றதுக்கு மாத்திரம் இந்த ஒன்றிய அரசுக்கு கசக்குது. என் பாமர மக்களுக்கு நிதி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் எதற்காக உங்களுக்கு ஒரு அரசாங்கம்? எதற்காக அதற்கு ஒரு ஆளுநர் என்று சொல்லி இங்கே ஒவ்வொரு தமிழ்நாட்டிற்கு வந்து தேசிய கீதம் எப்பொழுது பாட வேண்டும் என்ற வரைமுறை தெரியாத ஆளுநரை எல்லாம் புறமுதுகு காட்ட ஓட விட்டுக் கொண்டிருப்பவர் நம்முடைய முதல்வர்கள். ஆகவே தந்தை பெரியார் அவர்கள் எங்கெல்லாம் புள்ளி வைத்தார்களோ, சமூக செயற்பாட்டாளராக, சிந்தனையாளராக, ஒரு பெண்ணியவாதியாக, மூட நம்பிக்கையிலிருந்து, பகுத்தறிவிலிருந்து இவ்வளவற்றையும் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் வடிவமாக்கிய நம்முடைய தந்தை பெரியார் வழியில் நாம் அனைவரும் நிற்க வேண்டும். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என் அன்பு மக்களே, அவர் சொல்கிறார்கள், இவர் சொல்கிறார்கள், சீமான் சொல்கிறார், தற்கூரி விஜய் வந்து சனிக்கிழமை பேசுகிறார், வெளியே வந்து எதையோ தெரியாமல். முதலில் விஜய் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், உங்களுடைய தொண்டர்களுக்கு 234 தொகுதி இருக்கிறது என்பதை மட்டும் முதல்ல சொல்லிக் கொடுங்க. அப்புறமா இதிலே தெரிஞ்சுக்கலாம் அம்பேத்கர்னா யாரு, அவருடைய தத்துவம் என்ன, காரல் மார்க்ஸ் அவர்களுடைய தத்துவம் என்ன. பிஜேபியினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறார்கள், காரல் மார்க்ஸுக்கு இங்கே வந்து எதுக்கு சிலை வைக்கிறார் முதல்வர் அவர்கள்? என்ன ஒரு பேச்சு பாருங்க, இதிலே தெரிஞ்சுக்கிறோம். காரல் மார்க்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? அவருக்கு எதற்கு இவர் சிலை வைக்கிறாருன்னு கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் வேர்வை சிந்தி இந்த ஒவ்வொரு கடை இருக்கு, ஒவ்வொரு நாளும் வேர்வை சிந்தி உழைத்து விட்டு வீட்டுக்கு சென்று அந்த வருமானத்தை கொடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வழி என்னன்னு பாட்டாளி வர்க்கத்துக்கு தெரியும். அந்த பாட்டாளி வர்க்கத்தினுடைய சிம்ம சொப்பனமாக காரல் மார்க்சினுடைய மூலதனம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னார். இன்று மாமேதை மார்க்ஸ் அவர்கள் இல்லை என்று சொன்னால் என்னுடைய தொழிலாளர்கள் எல்லாம் இன்னைக்கு வேலை பார்த்திருக்க முடியுமா? தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா சொல்றாங்க, எதற்கு இவருக்கு போய் இங்க வந்து கன்னிமாரா நூலகத்துல முதல்வர் சிலை வைக்கிறாருன்னு கேட்கிறார். இதிலிருந்து இவர்களுடைய மூடத்தனமான அரசியலை அன்பு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தற்கொலை விஜய் அவர்கள் என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை. திரையில் நடனம் ஆடிவிட்டால் இன்னைக்கு வந்து நீங்க முதலமைச்சர் ஆயிடலாமா? போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்களினுடைய முன்னேற்றம், தடியடி, ரயில்வேகள், நிஷா சட்டம் என்று வரலாறு தெரியாத நீங்கள் எல்லாம் நீங்க வந்து பேசக்கூடாது. தந்தை பெரியார் அவர்களுடைய வழி நின்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் வீரமணி அவர்களினுடைய வடிவத்தை தந்தை பெரியாராக பார்க்கிறோம். ஆசிரியர் அவர்களை நாங்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய வடிவமாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் இளைய தலைமுறை பிள்ளைகள் தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் நாங்கள் நின்று கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே என் அன்பு மக்கள், மானாமதுரை சட்டமன்ற தொகுதி மக்கள், நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் இன்று திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை நமக்கு வகுத்திருக்கிறது. இன்னும் மென்மேலும் நலத்திட்டங்களை வகுத்துக் கொடுக்க ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய வழிகாட்டுதல்
நம்முடைய முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கரத்தை வலு சேர்ப்போம் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.